கோமதி பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க, உள்ள வந்து படுங்க, நீ போய் தூங்குன்னு பாண்டியன் சொல்றாங்க. கோமதி சொல்றாங்க, காலையில கடைக்கு போக வேண்டாமா, மீனாவுக்கும் செந்திலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அத கோமதியும் பாண்டியனும் கேட்டுறாங்க. பாண்டியன் கதவை தட்டுறாரு. பாண்டியன் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. வீட்டுல எல்லாரும் முழிச்சிடுறாங்க. வீட்டுல எல்லாரும் செந்தில் ரூம் கிட்ட நிக்கிறாங்க. கோமதி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட, விடிஞ்ச உடனே பேசிக்கலாமே, அவங்க காட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே விட்டுட்டு போ சொல்றியா கோமதி. செந்தில் கதவை திறக்கிறாரு. செந்தில பார்த்து பாண்டியன் கேக்குறாரு, ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது இதுக்காண்டி தானடா செந்தில. மீனா சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேட்டு நாங்க சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் கேக்குறாரு மீனா கிட்ட, என்ன எங்க அப்பா பேசும்போது இடையில பேசிக்கிட்டு இருக்க, என்ன பழக்கம் அது. பாண்டியன் செந்தில் கிட்ட கேக்குறாங்க, என்ன பொம்பளை கிட்ட குரலை வசதி பேசுற, ஏண்டா இப்படிதான் உங்களை வளர்த்தோமா, அடிச்சுன்னா பல்லு கில்லு கலாண்டு போயிடும். செந்தில, என்கிட்ட நீ அடி வாங்கி ரொம்ப நாளா ஆயிப்போச்சுல, தான் உனக்கு வாயு ரொம்ப ஓவரா ஆயிப்போச்சு. டே செந்தில, என்ன ரொம்ப பேச வைக்காத, மரியாதையா உள்ள போயிரு, அடிச்சாதான் பேசுறத நீ நிப்பாட்டிவியாடா. பாண்டியன் செந்தில அடிக்கும் போது மீனா கைய பிடிச்சிடுறாங்க. கோமதி சொல்றாங்க, என்னடி மீனா கையெல்லாம் பிடிக்கிற. மீனா சொல்றாங்க, பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, எதுக்கு கை வாங்கணும். மீனா கிட்ட கோமதி சொல்றாங்க, அப்பா பையனுக்குள்ள நீ எதுக்குமா இடையில போற. மீனா சொல்றாங்க, அத்தை அப்பா பையன் இல்ல, யார அடிக்க போனாலும் நான் இடையில போவேன், அடிக்கிறதெல்லாம் தப்பு அத்தை, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், அடிக்க கூடாதுல்ல. செந்தில் மீனா கிட்ட சொல்றாங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க, அப்பா அடிக்க வந்தா கைய பிடிக்கிற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மீனா, உங்க அப்பா என்ன அடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை. மீனா, தேவையில்லாம கோவப்பட வைக்காத, நான் பேச மாட்டேன், என் கை தான் பேசும். பாண்டியன், டே நிறுத்துறா, உன் கூட வாழ வந்த பொண்ணு கிட்ட குரலை ஒசுத்தி பேசுறதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன தைரியம் இருந்தா அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுவ. மீனா சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சதே நீங்க கை உங்க கண்டுதான் மாமா. கோமதி சொல்றாங்க, செந்தில் அவரோட பையன், அடிக்கவோ கண்டிக்கவோ அவருக்கு உரிமை இல்லையா அத்தை, அடிச்சுதான் கண்டிக்கணும்னு எதுவும் இல்ல அத்தை, அதுவும் அவருக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, ஒய்ஃப் முன்னாடி வச்சு அடிக்கிறது ரொம்ப தப்பு அத்தை. பாண்டியன் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் நடைய கட்டி கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க, உனக்காண்டி தானே சண்டைக்கு போனாரு, நீ ஏமா மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிற. மீனா சொல்றாங்க, எனக்கு மாமா சப்போர்ட் பண்ணது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அதை அடிச்சுதான் புரிய வைக்கணுமா. கோமதி சொல்றாங்க, இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருங்க, வீடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. செந்தில் மீனா கிட்ட கேக்குறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா, இனிமேட்டு நான் எதுவும் பேச மாட்டேன்னு மீனா கதவை சாத்திக்கிறாங்க. சரவணன் செந்தில் கிட்ட சொல்றாங்க, என்னோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா மாத்தி மாத்தி சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. செந்தில், கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா என்ன. சரவணனும் சொல்லிட்டு போயிடுறாரு. டிவேலு சொல்றாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகாமலே இருக்குது ரொம்ப நல்லதுன்னு தோணுது மாப்பிள்ள, நான் போய் தூங்குறேன், அடுத்து ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூப்பிடவே கூப்பிடாதீங்க. கோவத்துல பாண்டியன் கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரவணன் வந்து கேட்டுக்கிட்டு, அடிக்கிறதுனா என்னை அடிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு, இனிமேட்டு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி காட்டாதீங்கப்பா. திருப்பியும் செந்திலுக்கும் மீனாவுக்கும் சண்டை வருது. நாளை சந்திக்கலாம். இன்று ரமலான் முதல் தேதி. காளஹஸ்தி, ஸ்ரீ தைலம், திருவைக்காவூர் இத்தலங்களில் சிவபெருமான் கிரிவலம்.